அடுத்தது டெல்லி தான். பிரதமர் நாற்காலியை குறிவைக்கும் தளபதி விஜய். தமிழக அரசியலில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆண்ட தமிழகத்தை எப்படி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்யும் அளவிற்கு அரசியல் மாற்றம் 1967 ஏற்பட்டதோ அதே போல அரசியல் மாற்றத்தை மீண்டும் கொடுப்போம் என கூறிய விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை ஆரம்பித்தார். ஆரம்பித்த பொழுது விஜய் கட்சிக்கு அதிக விமர்சனங்கள் இருந்தன. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் பெயர் அறிவித்ததில் இருந்தே விமர்சனங்கள் தான். அவர் பொதுக்கூட்டம், அவருடைய சொந்த வாழ்க்கை, கரூர் சம்பவம் என அனைத்தும் விமர்சனத்திற்கு உள்ளானது. அவர் பெரிய அளவில் வாக்குகள் வாங்குவார் என மிக குறைந்த ஊடகங்களே கூறின. ஆனால் கடைசி வரை விஜய் ஸ்டைலில் சொல்ல வேண்டும் என்றால் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் என அவர் ஒவ்வொரு கூட்டங்களிலும் சொல்லி வந்தார். சொல்லி வைத்தது போல தேர்தல் முடிவுகள் வந்த அன்று காலை 9 மணியிலிருந்தே தாவேகா புதிய சரித்திரம் படைத்தது. காலை எண்ணப்பட்ட தபால் வாக்குகளிலேயே முன்னிலை இடத்தை பிடித்த விஜய் அடுத்ததாக 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்று வெற்றி அடைந்து இப்போது முதல்வர் அரியணையில் அமர்ந்துள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மட்டுமல்லாமல் தமிழகத்தை ஆண்ட மிகப்பெரிய இரு கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கின்றன. சமீபத்தில் கூட திமுகவின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் ஜென்சி தலைமுறையை கவர நாம் சமூக வலைதளங்கள் மூலம் நமது பிரச்சாரங்களை எடுத்து செல்ல வேண்டும், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் மூலம் எடுத்து செல்ல வேண்டும் என அவர் கூறியது கூட தாவேகாவின் பிரச்சாரத்தை மையமாக வைத்துதான் என கூறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தாவேகாவுடன் தற்போது காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி சேர்ந்திருப்பதால் இனி அடுத்து வரப்போகும் 2029 தேர்தல் தமிழக அரசியலில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தற்பொழுது பிரதமர் மோடி 3 முறை பிரதமராக நாற்காலியில் அமர்ந்துவிட்டார். 2029 தேசிய அளவில் பாஜகவை வீழ்த்த எதிர்க்க கட்சிகளே இல்லை என்ற அளவிற்கு காங்கிரஸ் வலுவிழந்து இருக்கிறது. இந்த சூழலில் தமிழகத்தில் இளைஞர்கள் சக்தியோடு ஆட்சியை பிடித்த விஜய் கண்டிப்பாக பிரதமர் மோடியையும் பாஜகவையும் எதிர்ப்பதற்கு சரியான அளவில் சரியான ஒரு அரசியல் தலைவராக இருப்பார் என இப்பொழுது பல அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அது மாத்திரமில்லாமல் வட இந்தியாவில் இருக்கும் ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் தளபதி விஜய் என இவரை பற்றிய செய்திகளை வெளியிடுவதில் முன்னுரிமை காட்டுகின்றன. மேலும் கேரளாவில் கூட இவரது கட்சியின் பிரிவுகள் துவங்கப்பட்டு முழு வீச்சில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் தேசிய அளவில் இனி ராகுலை மோடிக்கு நிகராக முன்னிறுத்துவது சரியாக இருக்காது என கடந்த 2024 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துவிட்டது. அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் முடிவு செய்துவிட்டது. யாரை பிரதமர் மோடிக்கு எதிராக நிறுத்தினால் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் மக்களின் கவனத்தை பெற முடியுமோ அவரை நிறுத்தினால்தான் சரியாக இருக்கும் எனும் பொழுது விஜய் என்னும் அரசியல் சக்தி இப்பொழுது நுழைந்தது குறிப்பிடத்தக்கது. இது அடுத்தபடியாக விஜயை தேசிய அரசியலுக்கு இழுத்து செல்லும் என பார்க்கப்படுகிறது. இதுவரை ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே என சொல்லி பிரச்சாரம் செய்த விஜய் இனி ஒன்று டிவிகே இன்னொன்று பிஜேபி என சொல்லி பிரச்சாரம் செய்வார் என கூறுகின்றனர். செக்யூலரிச சோஷியல் ஜஸ்டிஸ் என தனது கட்சியை ஆரம்பித்த விஜய் அதை தேசிய அளவில் செயல்படுத்துவாரா என கமெண்டில் கூறுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.